வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மார்கழி பூவே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வீணா கூறியது முற்றிலும் உண்மை என்று அலுவலக ஊழியர்கள் நிரூபித்து விட்டனர். காரில் இருந்து அவள் இறங்கும் முன் அவளுக்காக தோட்டத்தில் மேனேஜரும் மற்ற முக்கிய அலுவலர் பலரும் காத்திருந்தனர். பூரண கும்பத்துடன் எதிர்கொண்டு மாலை மரியாதைகள் செய்யவில்லை என்ற குறையை தவிர அந்த ஊழியர்கள் அனைவரும் பற்கள் தெரிய, முகத்திலே பெரிய புன்னகை விரிய, கூழை கும்பிடுகள் போட்டபடி அவளை வரவேற்று நின்றனர். இப்படி வாங்க, இந்த பக்கம் லிப்ட் இருக்கிறது என்ற மேனேஜர் அந்த அலுவலகத்தை அவள் அறியாதவள் போல வழி காட்டி கொண்டு சென்றார். பழனி அவளது கைப்பெட்டியை தூக்கி வர அவள் பல தடவை நடந்து சென்ற அந்த செப்பனிட்ட பாதை வழியே வராந்தாவை கடந்து முன்னால் தெரிந்த பெரிய அறையை கடந்து மின் ஏணி அருகே வந்து நின்றாள். 3ஆம் தளத்தில் அலுவலகம், கீழ் 2 தளங்களில் மொத்த வியாபார கிடங்குகள் என்று அமைந்த அந்த கட்டிடம் அவளுக்கு புதியதே அல்ல. அங்கே ஒரு சாதாரண கணக்கராக வேலைக்கு அவள் அமர்ந்து ஓராண்டு காலத்தை ஓட்டிவிட்டாள். வெளிநாட்டுக்கு போயிருந்த முதலாளி கருணாகரன் கண்களில் தென்படாது ஆண்டின் பெரும்பகுதியை கழித்து விட்டிருந்தாள். அலுவலகம் தொடரும் நேரம், ஊழியர்கள் மதிய உணவு அருந்தும் பொது அறை, பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த தனி அறை, மற்ற வசதிகள் எல்லாம் அவளுக்கு மனப்பாடமாகிவிட்டிருந்த சங்கதி. மேனேஜருடன் அவள் இப்பொழுது ஊர்வலம் போல் அலுவலகத்தை சுற்றி பார்க்க தேவையில்லை. அங்கிருந்த மேசை நாற்காலியில் இருந்து அங்கு வேலை பார்க்கும் பியூன் வரை அவள் எல்லாம் அறிவாள். இப்பொழுது கும்பிடு போட்டுக்கொண்டு குழைவாக அவள் முன்னால் வழிகாட்டி செல்லும் இதே மேனேஜர் அவளை வேலைக்கு அமர்த்திய போது தன் எதிரே ஒரு பள்ளி சிறுமியை நிறுத்தி வைத்து கொண்டு பேசுவது போல அலுவலக சட்ட திட்டங்களை பற்றி எப்படி அதட்டலாக எடுத்து சொன்னார். பல்லை இழித்து சலாம் போடும் இதே அலுவலக பையன் ஒரு நாள் பகல் உணவு நேரத்தின் போது அவளுக்கு தோசையும் காஃபியும் எதிரே தெரிந்த ஹோட்டலில் இருந்து வாங்கி கொண்டு வர எத்தனை பிகு செய்து கொண்டான். நிலை தடுமாறி கீழே இருந்தவர்களின் கை மேலே ஓங்கி வரும்போது மனிதர்களும் மாறிவிடுகிறார்களே. சரியா 9 மணிக்கு நீ உன் இடத்தில் இருக்க வேண்டும். பஸ் தவறிவிட்டது, வீட்டில் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலை என்ற கதைகள் தேவையில்லை. எங்களுக்கு வேலைதான் முக்கியம் என்று அவள் வேலை தொடங்கிய முதல் நாளே கடுமையாக எச்சரித்த இதே மேனேஜர் இப்பொழுது மிகவும் பணிவுடன், அம்மாவுக்கு எப்பொழுது வீட்டில் இருந்து புறப்பட்டு வர முடியுமோ அப்போது வந்தால் போதும். சரியா 9 மணிக்கு அம்மா இங்கே வரணும் என்கிற கட்டாயம் இல்லை. மற்றவங்களை கவனிச்சுக்க நான் இருக்கும்போது நீங்கள் என்று குழைவாக பேசியதை கேட்ட அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. முன்பு ஒரு நாள் ஒரு கடிதத்தில் ஒரு சிறு பிழையை கண்டுபிடித்து திட்டிய தலைமை கணக்கர் இப்போது எப்படி குழைகிறார். பையா, அம்மாவுக்கு குளுகுளுன்னு பழரசம் கொண்டு போய் அறைக்குள்ள வச்சுட்டு வா, பலமாக உத்தரவிடுகிறார். அப்போது அவள் அவர்களைப் போல அந்த அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஊழியர். இப்போது அந்த அலுவலகம், தொழிற்சாலை, சொத்துக்களின் பெரும் பகுதி இவைகளுக்கு சொந்தக்காரி. டைரக்டர் என்ற பதவி அதற்கு இத்தனை மகத்துவமா? நரேந்திரா, வந்து பார், அலுவலகத்தில் உள்ளவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று பயமுறுத்தினியே, எப்படி சலாம் போடுகிறார்கள் என்பதை நேரடியாக வந்து பார்த்துக்கொள். அவளது உள்ளம் உரத்து கூவியது. பழனி கதவை திறந்து உதவ டைரக்டரின் அந்த பெரிய அறைக்குள் நுழைந்தாள். திக் என்ற உணர்வில் ஒரு கணம் திகைத்து போய் நின்று விட்டாள். அறையில் பரவி நின்ற குளிர் அவளது மேனியை நடுங்க வைத்தது. சுழல் நாற்காலியின் மேல் சுவரில் சட்டத்திற்குள் அடங்கியிருந்த பெரிய புகைப்படத்தில் இருந்து கருணாகரன் அவளை பார்த்து புன்னகைத்தார். சுழல் நாற்காலியை அடைத்தபடி கோட்டும் சூட்டுமாக அலங்காரத்தில் முதலாக அவளை அவர் தமது அறைக்குள் அழைத்து காலோடு தலைவரை மூக்கு கண்ணாடி வழியே கண்களில் காமம் பொங்க முறைத்த நினைவு நெஞ்சில் ஈட்டியாக குத்த வேதனையுடன் அந்த படத்தை மீண்டும் பார்க்க பயந்தவளாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவர் அமர்ந்து கொண்டு தர்பார் நடத்திய அந்த நாற்காலியில் உட்கார வேண்டுமே என்று உடல் கூசியபடி நின்று கொண்டிருந்தாள். அதற்குள் அந்தரங்க காரியதரிசி சுந்தரம் உள்ளே வந்து விட்டார். பெட்டியை மேசை மீது வைத்துவிட்டு பழனி அப்பால் நகர்ந்து விட்டான். அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டவர் போல சுந்தரம் சட்டென்று சொன்னார்,
பெரிய ஐயா உபயோகித்த நாற்காலி பழுதுபட்டு இருந்ததால் மேனேஜர் அறையில் போட சொல்லிவிட்டு இந்த நாற்காலியை புதிதாக நேற்று கடையில் வாங்கி போட செய்தேன். அத்தோடு இங்குள்ள கம்பள விரிப்பையும் புதிதாக மாற்றிவிட ஏற்பாடு செய்தேன் என்றபடி சுவரில் இருந்த பித்தானை அமுக்கினார். அறைக்குள் வியாபித்திருந்த மங்கலான வெளிச்சத்தை விரட்டி கொண்டு தலைக்கு மேல் கூரையில் பொருத்தப்பட்டிருந்த 2 குழல் விளக்குகள் ஒளியை உமிழ்ந்த போது அறையை நன்றாக உற்று பார்த்தாள். அறையில் இருந்த பல பொருள்கள் புதிதாக மாற்றப்பட்டிருந்தன. பல காலமாக கம்பெனி டைரக்டர் உபயோகித்த அறை இது. அதனால் இதை மாற்ற முடியவில்லை. மறைந்து போன டைரக்டருக்கு அஞ்சலி செலுத்த இந்த படத்தை இந்த அறைக்குள் மாட்ட வேண்டும் என்று ஊழியர்கள் விருப்பம் தெரிவித்தனர். அதனால் இங்கே மாற்றி வைத்திருக்கிறேன் என்று சுந்தரம் மெல்ல கூறிவிட்டு அவளது பார்வைக்கு என்று கொண்டு வந்த ஃபைல்களை மேசை மீது பரப்பி வைத்தார். சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். இதுவரை அவள் அனுபவித்திராத ஒரு சுமை தலை மீது அழுத்தமாக உட்கார்ந்து கொண்டு விட்ட ஒரு பிரம்மையில் அவளுக்கு மூச்சு முட்டியது. குருவி தலையில் பனங்காய் என்பார்களே, அதுபோல அவள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை அவள் திறம்பட ஏற்க இயலுமா? நெஞ்சு படபடக்க, உதடுகள் துடிக்க, சுந்தரம் திறந்து வைத்த கடிதங்கள் மீது கண்ணை ஓட்டினாள். கவலைப்படாதீர்கள் அம்மா, சாவகாசமாக எல்லாவற்றையும் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு துணையாக இருந்து ஆலோசனை சொல்ல மேனேஜர், கம்பெனி தலைமை கணக்கர், வக்கீல், ஆடிட்டர் என்று பலர் இருக்கிறார்கள். கூட நானும் இருக்கிறேன். எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் விளக்கம் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என்று தெம்பு ஊட்டிவிட்டு கதவை மெல்ல சாத்தி கொண்டு போனார். பையன் மேசை மீது வைத்து சென்ற பழரசத்தை எடுத்து காய்ந்து போன உதடுகளையும் தொண்டையையும் நனைக்க வேகமாக உறிஞ்சினாள். கழுத்திலே வழிந்த வியர்வையை கை குட்டையால் துடைத்து கொண்டாள். பின்னர் மெல்ல ஃபைல்களை புரட்டி அவைகளில் காணப்பட்ட கடிதங்களின் உட்பொருளை மனதில் கவனப்படுத்தி கொள்ள முயன்றாள். கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் அவள் அம்பத்தூரில் இருந்த அவர்களது தொழிற்சாலையை கவனிக்க புறப்பட்டாள். அங்கேயும் அவளுக்கு பலத்த வரவேற்பு. தொழிற்சாலை அவளுக்கு புதியது. அதில் வேலை பார்த்த ஊழியர்களும் அறிமுகம் இல்லாதவர்கள். பழனியும் சுந்தரமும் நிழலாக தொடர அந்தந்த பகுதியில் உள்ள தலைமை அதிகாரியுடன் தொழிற்சாலை முழுவதையும் சுற்றி பார்வையிட்டாள். ஊழியர்களின் கும்பிடுகளை ஏற்றுக்கொண்டு பொன் முறுவலித்தபடி முடிவில் கால்கள் சோர, தலை கவலையால் கனக்க மெல்ல விடை பெற்று கொண்டு காரில் ஏறிக்கொண்டாள். எப்படி இருந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வந்திருக்கு பாத்தியா? யாரோ ஒரு ஊழியர் தனிவான தமிழில் மற்ற ஒருவரிடம் சொன்னது அவள் காதுகளில் விழுந்தது. தலையில் ஓங்கி சம்மட்டியால் யாரோ அடித்து விட்டது போன்றதொரு வேதனையில் திகைத்து போனாள். இந்த பதவியும் அதனால் ஏற்பட்டிருக்கும் இந்த புது மரியாதைகளும் வரவேற்பும் அவளை பொறுத்தவரை ஒரு பெரும் சுமை என்பதை அந்த மனிதர் அறிவாரா? ஓராண்டுக்கு முன் அவள் அங்கே வேலைக்கு அமரும் முன் வேலையற்ற ஒரு பட்டதாரியாக, ஒரு ஏழை பெண்ணாக இருந்தபோது அவள் உள்ளத்திலே நிரம்பி இருந்த அந்த மன அமைதி இனி அவளுக்கு கிட்டுமா? கண் இமைகளை நீர் சுடுவதை உணர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டு எதிரே தெரிந்த சாலையை பார்த்து துயரத்துடன் பெருமூச்செறிந்தாள். வீணா தினமும் அலுவலகத்தையும் தொழிற்சாலையையும் மேற்பார்வையிட்டு வந்தாள். அலுவலக ஊழியர்கள் கட்டுப்படாது அவளை துச்சமாக நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்த நரேந்திரனுக்கு பெரும் ஏமாற்றம். வீட்டு வேலையாட்கள் அனைவரும் கை கட்டி வாய் பொத்தி அவள் உத்தரவுக்கு கீழ்ப்படிவதை காண அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. எண்ணெயிட்ட சக்கரம் போன்ற தொழிலையும் வீட்டு நிர்வாகத்தையும் பொறுப்புடன் நிர்வகித்து சிக்கல் என்றை நடத்தி செல்ல இவளுக்கு திடீரென்று இத்தனை திறமை எங்கிருந்து வந்தது? ஏதாவது மந்திரம் மாயம் செய்கிறாளா? ச, இவளால் ஆண் குலத்திற்கே அவமானம். இவளை சும்மா விடக்கூடாது. இவளது கர்வத்தை சிதைத்து உணர்வுகளை ஒடுக்கி அவமானப்படுத்தி விட்டுத்தான் பம்பாய் புறப்பட வேண்டும். தன்னுள் அவன் கருவி கொண்டிருந்தான். அலுவலகத்தில் இருந்து வெளியேறிய பொழுதெல்லாம் வீணாவின் மனதில் ஒரு சிறு நெருடல் ஏற்பட்டது உண்மை. கணக்கு வழக்கு பகுதியை தாண்டித்தான் டைரக்டரின் அறைக்குள் செல்ல வேண்டும். அந்த கண்ணாடி தடுப்பால் ஆன இருக்கையில் அமர்ந்திருந்த புதிய தலைவர் கோப்புவை பார்த்து முறுவலிக்க நேர்ந்த போதெல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத வேதனை மனதை உறுத்துவதை உணர்ந்தாள். டைரக்டர் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டு தன் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் கடிதங்களை புரட்டினாலும் வெகு நேரம் அந்த நினைவை உள்ளத்தில் இருந்து ஒதுக்க முடியாது திணறிக் கொண்டிருந்தாள். உடல் மீது சாதாரணமாக ஏற்படும் புண் ஆறவே
பல நாட்கள் பிடிக்கின்றன. இது உள்ளத்தில் ஏற்பட்ட ஆழமான காயம். அது ஆறுவது அத்தனை சுலபமா? வெந்த புண்ணில் வேலை சொருகுவது போல கருணாகரன் அவளிடம் பேசிய அந்த கடுமையான வார்த்தைகளால் அந்த பொன் இன்னும் பச்சை ரணமாக நொந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் வலது காலை எடுத்து வைக்கும் முன்பே விதவை பட்டம், கருணாகரனின் குழந்தைகள் காட்டிய விரோதம் ஆகியவற்றால் ஏற்கனவே புண்ணாகிவிட்ட மனம் உடைந்து சிதறியது. துயரத்தை விழுங்க முடியாது மனதிற்குள்ளே எல்லாவற்றையும் வைத்து மருகிக் கொண்டிருந்தாள். கண்ணீர் விட்டு உள்ளம் புலம்ப, உணர்வுகள் துடிக்க, வெளிப்பார்வைக்கு வீராங்கனை வேடத்தில் போலியான மிடுக்குடன் அவள் நடந்து கொண்டிருந்ததை அவள் ஒருத்திதான் அறிவாள். அவள் வேலைக்கு போன புதிதில் கருணாகரனின் அந்தரங்க காரியதரிசி சுந்தரம் கூறிய புத்திமதிப்படி அவள் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்றுதான் இருந்தாள். ஒரு சில நாட்களுக்கு பின் அந்த அலுவலகத்தில் ஏற்பட்ட ஒரு புது மாறுதலில் அவளது வாழ்க்கையும் மாறுபட்டு விட்டது. சதா வெற்றிலையை குதப்பிக் கொண்டு பட்டை நாமமும் மூக்கு கண்ணாடியுமாக வேர்வையில் வழிந்து கொண்டிருந்த வழுக்கை தலை வேணு ஓய்வடைந்து விட்டதால் அவரது பதவியில் அங்கு வந்து இருக்கையில் அமர்ந்தான் முரளி. சுருண்ட கிராப்பு முடியும், கூர் மூக்கும், கோதுமை கன்னமுமாக அந்த இளம் அதிகாரியை பற்றிய கிசுகிசுப்பு அலுவலக பையன் வரை அலை பாய்ந்தது. முரளின்னு பேராம், ரொம்ப படித்தவராம். பம்பாய் அலுவலகத்திலே நம் முதலாளிதான் நல்ல பயிற்சி கொடுத்து இங்கே மாற்றி இருக்கிறாராம். ஆசாமி வேலையில் ரொம்ப கெட்டிக்காரராம். அலுவலகமே வாய் ஓயாது தம்பட்டம் அடித்து அவன் புகழை பாடக் கேட்டு பிரமித்து போன அவள் எதேச்சையாக அவன் பக்கம் திரும்பி பார்க்க, அவனும் அவளை பார்க்க, கண்களின் சந்திப்பிலே ஏற்பட்டதொரு காதல் அது. அவள் டைப் செய்திருந்த கடிதத்தில் ஒரு குறை கண்டு ஒரு நாள் அவளை தன் மேசை அருகே வர செய்தான் அவன். கண்ணாடி தடுப்புக்குள் தனியாக அலுவலகத்தின் சத்தம் கேளா வண்ணம் அரை கதவை மூடிக்கொண்டு, ஆனால் ஊழியர்களை அங்கிருந்து பார்க்கும்படி வசதியானதொரு அமைப்பில் அவனது இருக்கை இருந்தது. மற்றவர்கள் பார்க்க முடியும், ஆனால் அவன் பேசுவதை கேட்க இயலாது என்ற துணிச்சல் அவனுக்கு. உண்மையில் கடிதத்தை பற்றி பேசத்தான் உங்களை அழைக்கவில்லை. மேசை மீது கிடந்த கடிதங்களை அடுக்கிக் கொண்டே புன்முறுவலித்தான். திடுக்கிட்டு போனாள் வீணா. தலைமை அதிகாரியை தூக்கி எறிந்து பேச முடியாதே. மௌனமாக மேசை ஓரத்தை பிடித்து கொண்டு நின்றாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. உங்களை நான் எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது. நீங்கள் மதுரை பக்கத்தை சேர்ந்தவர்களா? மெல்ல தலையை நிமிர்த்தி வரிசை பற்கள் லேசாக ஒளியிட கவர்ச்சியாக சிரித்தான். படக் படக் என்று அடித்து கொண்ட நெஞ்ச துடிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் சென்னையை விட்டு எங்குமே போனது இல்லை சார். அதனால் என்னை நீங்கள் மதுரையில் பார்த்திருக்க முடியாது. ஒரு சமயம் சாயலில் உங்களை போன்றிருக்கும் உங்கள் சகோதரியை பார்த்திருக்கிறேனோ? படக் படக் என்று அடித்து கொண்ட நெஞ்ச துடிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் சென்னையை விட்டு எங்குமே போனது இல்லை சார். அதனால் நீங்கள் என்னை மதுரையில் பார்த்திருக்க முடியாது. ஒரு சமயம் சாயலில் உங்களை போன்றிருக்கும் உங்கள் சகோதரியை பார்த்திருக்கிறேனோ? என் வீட்டில் நான் ஒருத்தி தான் வேலைக்கு போகும் பெரிய பெண். என் சகோதரி பள்ளி சிறுமி. அப்படியா? உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்கிறார்? இது வீண் கேள்வி என்று அவளுக்கு புரிந்தது. ஆனாலும் பதில் அளிக்க வேண்டியிருந்தது. அவர் இறந்து போய் ஓராண்டு ஆகிறது. அதனால் தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் சார். அடப்பாவமே, அனுதாபப்பட்டான் அவன். நான் போய் வேலையை கவனிக்கலாமா சார்? விரைவில் விடை பெற்று கொண்டு முகம் சிவக்க நெஞ்சு பதற அங்கிருந்து வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் வீணா. ஆனால் அவனை பற்றிய நினைவு மனதில் நின்று விடை பெறவில்லை. அதற்கு பின்னர் ஒரு நாள் அவள் பகல் உணவு உண்ண முடியாது அவசரமாக கிளம்பி விட்டிருந்தாள். எதிரில் இருந்த ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடலாம் என்று அவள் மேசை அருகே உட்கார்ந்த போது எதிரே அவன் வந்து உட்கார்ந்து கொண்டான். பொது இடம். அவள் மறுத்து பேச முடியவில்லை. மரியாதைக்கு ஹலோ என்று ஆரம்பித்த பேச்சு மிகவும் நெருக்கமாக தொடங்கியது. அதற்கு பின்னர் பல முறை அந்த ஹோட்டலில் சந்தித்தனர். ஆரம்பத்தில் இருந்த பயமும் இறுக்கமும் தளர அவள் அவனிடம் மிகவும் நெருங்கி பழகினாள். சோ என்று கொட்டிய மழையில் ஒரு நாள் அவள் பஸ் நிலையத்தை அணுக முயன்ற போது ஒரு டாக்ஸியில் வந்து அவளை ஏற்றி கொண்டு வீடு வரை வந்துவிட்டு போனான். அந்த பயணத்தின் போதுதான் அவளை அவன் உயிருக்கு மேலாக நேசிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொன்னான். சாதி சமய பிரச்சனை இல்லாத காதல் அது.
கரும்பு தின்ன கூலியா வேண்டும்? மகிழ்ச்சி உணர்வில் பொங்கிப் போனாள் அவள். அவளும் அவனை விரும்புவதாக தலையசைத்து தன் ஆவலை தெரிவித்தாள். பின்னர் அலுவலகத்தை பற்றிய நினைப்பு இன்றி, வீட்டை பற்றிய பயம் இன்றி இருவரும் ஜோடியாக கடற்கரையில் உலாவினர். மணலில் அமர்ந்து வருங்காலத்தை பற்றி கற்பனை கோட்டைகளை உருவாக்கினர். காலம் வேகமாக ஓடியது. கருணாகரன் வெளிநாட்டு பயணத்தில் இருந்து திரும்பி வந்தார். ஒரு சில நாள் அலுவலகமே அமளிப்பட்டது. பயணம் முடிந்து வந்ததும் முதலாளி சில மாற்றங்களை செய்தார். முரளி உடனடியாக மறுபடியும் பம்பாய்க்கு மாற்றப்பட்டான். அந்த செய்தி அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதைவிட பெரிய அதிர்ச்சி அவன் விடை பெறும்போது கூறிய சங்கதி. வீணா, உன்னிடம் உண்மையை சொல்ல என் மனம் சங்கடப்படுகிறது. ஆனாலும் வேறு வழி இல்லை. என்ன முரளி, என்ன சொல்றீங்க? பதைத்தாள் அவள். கடற்கரை மணலை அள்ளி துழாவிக் கொண்டு அவன் பேசினான். உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள என் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. அதனால் நீ என்னை மறந்து விடுவது நல்லது. முரளி! வார்த்தைகள் அவள் வாயில் இருந்து வர மறுத்து உதட்டிலேயே உறைந்து போயின. காதலித்தோம், கனவுகள் கண்டோம், நண்பர்களாக பிரிவோம். ரொம்பவும் சுலபமாக கடற்கரை மணலை உதறியது போல அவளது உறவை உதறிவிட்டு போய்விட்டான். கண்களில் நீர் வழிய, மனதில் இரத்தம் கசிய, உணர்வுகள் துவள, நடை தள்ளாட அவள் அன்று எப்படியோ வீடு வந்து சேர்ந்தாள். பின்னர்தான் தெரிந்தது, பழைய சட்டையை கழற்றி போடுவது போல பதவிக்கும் பணத்திற்கும் அவளது காதலை உதறிவிட்டிருந்தான் என்ற உண்மை. அதற்கு காரணம் கருணாகரன் என்பதை அவர் வாய் மூலம் தெரிந்து கொண்ட போது அது ஒரு பேரிடியாக அவளது நெஞ்சை நொறுக்கிவிட்டது. இத்தனை துன்பத்தையும் அடக்கி கொண்டு வெளிப்பார்வைக்கு ஒரு வீராங்கனையாக அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து அவளுக்கு முன்னதாக நரேந்திரன் திரும்பி விட்டிருந்தான். காஃபி தம்ளர்களை அவர்கள் எதிரில் முன்னரை மேசை மீது வைத்துவிட்டு சங்கரன் அப்பால் சென்று விட்டார். வேலையாள் கொண்டு வந்து வைத்த கடிதங்களை புரட்டிய நரேந்திரன் உற்சாகமாக சீட்டி அடித்தான். அட, நம்ம முரளிக்கு கல்யாணம் கூடிவிட்டிருக்கு. பத்திரிகை அனுப்பியிருக்கான். உங்களுக்கு அனுப்பலையா? வேண்டுமென்றே ஏளனமாக கேட்டான். காஃபியை குடித்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் வீணா. முரளியை பற்றிய சங்கதி அவனுக்கும் தெரியும் என்று உறுத்தியது அவனது பார்வை. திருமணத்துக்கு முன் எத்தனையோ வரன்கள் வந்து பார்ப்பார்கள். ஆனால் அவளுக்கு என்று ஆண்டவன் போட்டு வச்சிருக்கிற இடத்திலேதான் திருமணம் நடக்கும். எனக்கும் முரளிக்கும் திருமணம் நடப்பதாக இருந்தது. அலுவலகம் முழுவதும் தெரிஞ்ச கதைதான். எனக்கு வேறு இடம் அமைந்தது போல் அவருக்கும் வேறு இடத்துல பெண் கிடைச்சிருக்கு. இதுல அதிசயம் என்ன? நாணப்படாமல் நடுங்காமல் மிகவும் நிதானமாக கூறிவிட்டு எழுந்து நின்றாள். நரேந்திரன், நீ பம்பாய்க்கு நாளைக்கே புறப்பட்டு போய் அந்த அலுவலகத்தை கவனிக்க வேணும். முரளியும் இப்போது அங்கே இருக்க மாட்டார். அதனால் பொறுப்பு முழுவதும் உன்னுடையது. தெரிஞ்சுக்கோ. மெல்லியதாக சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். இவள் என்ன பெண்ணா அல்லது கல்லால் ஆன பொம்மையா? எதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறாளே. நரேந்திரனுக்கு ஒரே வியப்பு. நரேந்திரனது சாகசங்கள் எதுவுமே வீணாவிடம் பலிக்கவில்லை. அவனுக்கு பலத்த தோல்வி. அவளை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும். அவன் தந்தை கட்டி வைத்த பங்களாவில் பாடுபட்டு சேர்த்த பணத்தில் வாழும் அவளை அங்கிருந்து எப்படியாவது விரட்டிவிட வேண்டும். பாவி மனிதன் பெண் மோகத்தில் சாகும் முன் என்ன காரியம் செய்துவிட்டு போயிருக்கிறார்? நரேந்திரன் மலை போல இருக்கும்போது முன்பின் தெரியாத எவ்வளோ ஒருத்தியை மகளுக்கு பாதுகாவலராக வைத்துவிட்டு போயிருக்கிறாரே. பெண் மோகம் யாருக்கில்லை? அவனுக்கு கூட அழகான பெண்களை கண்டால் ரொம்பவும் மயக்கம்தான். பல பெண்களிடம் நெருங்கிய தொடர்பும் உண்டு. இருந்தும் யாராவது அவனை கல்யாணம் செய்து கொள்ள வற்புறுத்த முடியுமா? அதற்கு இடம் கொடுக்காது மிகவும் நாசுக்காக நகர்ந்து கொண்டு விடுவானே. கிழ வயதில் ஏற்படும் பெண் சபலம் மனிதனது புத்தியை ரொம்பவே குழப்பிவிடும் போலிருக்கிறது. ஐயோ, அந்த சமயம் அவன் அப்பாவுடன் சென்னையில் இல்லாமல் போனது எத்தனை பெரிய தவறாகிவிட்டது. பலவாறு எண்ணி குமரி கொண்டிருந்த நரேந்திரன் பம்பாய் அலுவலகத்தில் இருந்து சென்னைக்கு வந்த போதெல்லாம் வீணாவுக்கு எல்லா விதத்திலும் சில்லறை தொந்தரவுகள் கொடுக்க முயன்றான். வீணா அவைகளை மிகவும் மென்மையாக கையாண்டு அவனது கொட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். கீழறையில் இருக்கும் வீடியோவையும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியையும் தன் அறைக்குள் கொண்டு வந்து பொருத்த ஏற்பாடு செய்தாள். சில நாள் பம்பாய் வாசத்திற்கு பின் வீடு திரும்பிய நரேந்திரன் தனது அறையில் இருந்த டிவி வீடியோவை காணாமல் அலறினான். ஆத்திரத்தில் அவன் தவித்து போனான்.
ஆத்திரத்தை அடக்காது அவன் தப்பித் தவறி முரடனாக நடந்து கொண்டால் ஆள் படைகள் அத்தனை பேரும் அம்மா பக்கம் எலும்பை நொறுக்கி எண்ணி அவன் கையில் கொடுத்து விடுவார்களே. டக் டக் என்று பாதணியோடு முன்போல் அவன் மிடுக்காக வீட்டுக்குள் புக முடியவில்லை. அம்மா இல்லாது வளர்ந்த பிள்ளை நீ. அப்பா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கார். சமையல் அறை பக்கம் பூஜை அறை உள்ளது. சாப்பாட்டறை சுவரிலே உன் தந்தையின் புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கிறது. வெளியில் அணியும் பாதணிகளோடு நீ உள்ளே வருவதை நான் விரும்பலை. அதனால் வீட்டுக்குள் உபயோகிக்க தனியே ரப்பர் பாதணிகளை வாங்கிக்கொள் என்ற கட்டளை பிறப்பித்தாள். பச்சை குழந்தைக்கு புத்தி சொல்வது போல அவள் பழனிக்கு முன் சொன்னபோது அவன் மனம் அவமானத்தில் நெருப்பாகியது. இருக்கட்டும் என்று கருவிக்கொண்டான். பம்பாய் அலுவலகத்தை மேற்பார்வையிட அவன் அந்த முறை கிளம்பிய போது அவன் மனதில் அந்த எண்ணம் உதயமாகியது. தன் கீழ் வேலை பார்த்து கொண்டிருந்த முரளியை அலுவலகத்திற்குள் வந்து அமர்ந்ததுமே தன் அறைக்கு வரும்படி அழைத்தான். முரளி பயத்தில் வியர்த்து விறுவிறுத்து போனான். நரேந்திரனின் தந்தை கருணாகரன் உயிருடன் இருந்தபோது ஒரு நாள் அவனை அறைக்குள் வரவழைத்து மிரட்டியது ஞாபகத்திற்கு வரவே அவனது நெஞ்சும் நாக்கும் உலர்ந்து போயின. மெல்ல தள்ளாடியபடி உள்ளே வந்தான். உட்காருங்கள் மிஸ்டர் முரளி என்று பலமாக நரேந்திரன் உபசரித்து எதிரே கிடந்த இருக்கையை காட்டினான். குளிர்பானம் வரவழைத்து கொடுத்தான். புது மாப்பிள்ளையான அவனை பாராட்டி வாழ்த்து தெரிவித்துவிட்டு கல்யாண பரிசாக 1001 ரூபாய்க்கு எழுதி தயாராக வைத்திருந்த காசோலையை அவனிடம் நீட்டினான். இப்படித்தான் அவன் தந்தை கருணாகரனும் முரளிக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு காசோலையை பரிசாக தந்து வேலை உயர்வும் தந்து தமது திட்டத்தை ஆரம்பித்தார். இதற்கு பின்னால் ஒரு பலத்த காரணம் இருக்கும் என்ற உள் உணர்வின் எச்சரிப்பில் ஒரு கணம் முகம் வெளுத்து போனான் முரளி. நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்ட நரேந்திரன் முகத்தில் வஞ்சக புன்னகை கொஞ்சி விளையாடியது. மிஸ்டர் முரளி, உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும், மிகவும் குழைவாக கேட்டான். தோற்றத்தில் தந்தையை போன்ற சாயலில் இருந்தான் மகன். அணுகும் முறையிலும் திட்டங்கள் தீட்டுவதிலும் அவருடைய நரி குணங்களை அப்படியே பிடித்து கொண்டு வந்திருக்கிறானே. வியந்து போனான் முரளி. எனக்கு பழைய கதைகள் எல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் கூச்சப்பட தேவையில்லை. என் சிறிய தாயும் நீங்களும். முரளியின் முகம் செவேல் என்று மாறிப்போனது. காதலித்தீர்கள் என்று தெரியும். இப்போது அவங்க என் சிறிய தாயாகி விட்டிருக்காங்க. அந்த கடந்த கால கதை குடும்ப கௌரவத்தை பாதிக்கும் அளவில் பெரியதாகிவிடக் கூடாது. உங்களிடம் அவங்க எழுதிய கடிதங்கள் ஏதாவது இருந்தால். தூண்டிலை போட்டுவிட்டு அவனை ஊடுருவி பார்த்தான் நரேந்திரன். வீணா முரளியை அப்போது நேசித்தது உண்மை. அவனும் அவளை நேசித்தான். திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் இடையில் கருணாகரன் புகுந்து குழப்பி விட்டதில் வேலை போய்விடும், வருங்காலம் சூன்யமாகிவிடும் என்கிற பயத்தில் அவன் கோழையாகி போய் அவளை உதறிவிட ஒப்புக்கொண்டான். அதற்கு தக்க லஞ்சமும் பெற்று கொண்டான். என்ன யோசிக்கிறீங்க? மெல்லிய குரலில் நரேந்திரன் அதட்டினான். வீணா அவனுக்கு கடிதங்கள் எழுதியதில்லை. அவன்தான் உள்ளத்தை திறந்து உணர்வுகளை கொட்டி காதல் கடிதங்களை எழுதி அவளது பார்வைக்கு அவள் ஃபைல்களில் வைப்பது வழக்கம். ஒரே ஒரு கடிதம்தான் அவள் எழுதியிருந்தாள். வெளியூருக்கு அவன் 10 நாள் ஓய்வாக போயிருந்த போது அந்த முகவரிக்கு அவனை பாராது அவள் படும் வேதனையை விவரித்து முத்துக்கள் போன்ற கையெழுத்தில் ஒரு அழகான கடிதம் எழுதியிருந்தாள். அவளது தூய அன்பிற்கு அது சான்றிதழாக இருந்தது. திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்ற நம்பிக்கையில் தான் எழுதிய கடிதம் அது. சாதாரணமாக காதலர்கள் எழுதி கொள்ளும் ஒரு கடிதம். அதில் துளியும் ஆபாசமோ அச்சப்படுவதற்கோ ஏதும் இருக்கவில்லை. அதை படித்தபோது அவன் கண்களில் நீர் பனித்தது உண்மை. உள்ளம் உருகிப் போனான். ஆனால் அவனது உணர்வுகள் ஆழமானவைகளாக இல்லாததால் பண ஆசையில் பதவி மோகத்தில் அழிந்து போயின. அந்த கடிதத்தை ஏன் கேட்கிறார்? பொய் சொல்ல முடியாது. அவன் நாக்கு குளறியது. ஒரே ஒரு கடிதம். அவங்க எழுதிய முதல் கடிதமும் அதுதான், கடைசியும் அதுதான். அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. இனி அது உங்களுக்கு உபயோகம் இல்லை. உங்களிடம் இருந்தால் எங்களுக்கு அவமானம். உங்கள் மனைவி பார்க்க நேரிட்டால் வீட்டில் வீண் குழப்பம் ஏற்படும் இல்லையா? அதை கொண்டு வந்து என்னிடம் நாளை காலை ஒப்படைத்து விட வேண்டும். முடியுமா? எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டான் முரளி. முடியும் என்று தலையை ஆட்டினான். நரேந்திரன் கள்ளத்தனமாக மெல்ல சிரித்தான். மிஸ்டர் முரளி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. நாளைக்கு கடிதம் என் கைக்கு வந்ததும் உங்களுக்கு என்னிடம் இருந்து ஒரு உத்தரவு வரும்.
விற்பனை பகுதியில் உங்களை மேல் அதிகாரியாக்கி உங்களுக்கு 500 ரூபாய் சம்பளத்தை அதிகப்படுத்தும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். பம்பாயில் உணவுப் பொருளின் விலை மிகவும் அதிகம். புதிதாக திருமணமான நீங்கள் பற்றாக்குறையில் தவிக்க கூடாது பாருங்கள். முரளி நன்றாகவே புரிந்து கொண்டான். அப்பனைப் போலவே பிள்ளையும் ரொம்ப சாமர்த்தியக்காரனாகவே இருக்கிறான். இனி வீணாவின் கடிதமும் அவள் நினைவும் அவனுக்கு ஏன்? அவைகளை துறப்பதால் லாபம் வருவதென்றால் விடுவானேன்? அப்படியே செய்கிறேன் சார், உங்கள் அன்புக்கு நன்றி என்று குழைந்தபடி கும்பிட்டுவிட்டு மெல்ல வெளியேறினான். சினிமா வில்லனைப் போல சுழல் நாற்காலியை வேகமாக ஒரு முறை சுழற்றி கொண்டு தானே சிரித்து கொண்டான் நரேந்திரன். அந்த திட்டத்தை செயலாக்க தன் பெயரும் பம்பாய் முகவரியும் அச்சிடப்பட்ட காகித கட்டை எடுத்து வைத்து கொண்டு தன் தங்கைக்கு ஒரு கடிதம் எழுதத் தொடங்கினான். நரேந்திரனுக்கு நன்றாகவே தெரியும், அவன் சகோதரி நிர்மலா அவனை விட பல ஆண்டு சிறியவள். சின்ன வயதிலேயே தாயை இழந்து விட்டதால் தந்தையால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டவள். தந்தை கருணாகரனும் வளர்ந்து கொண்டு வரும் தனது பெண் தன்னுடைய அந்தரங்க செயல்களை இனம் கண்டு கொண்டு விடுவாள் என்ற பயத்தில் நிர்மலா கேட்டதற்கெல்லாம் தலை அசைத்து கொண்டிருந்தார். அந்த நிலை நரேந்திரனுக்கு மிகவும் சாதகமாகவே இருந்தது. ஒரு கோன் ஐஸ்கிரீமை வாங்கி தந்துவிட்டு அவன் தங்கை மூலம் தன் தந்தையிடம் பல சலுகைகள் பெற்று கொண்டவன் இப்போது சிற்றன்னை வீணாவை ஆட்டி படைக்க அதே ஆயுதத்தை உபயோகிக்க துணிந்தான். அன்புள்ள தங்கை நிர்மலாவுக்கு அண்ணன் நரேனின் ஆசிகள். உனது தேர்வுகள் முடிந்ததும் விடுமுறைக்கு இந்த முறை நாம் கொடைக்கானல், உதகை போன்ற இடங்களுக்கு போக இயலாது. தொடர்ந்து நீ சென்னையில் தான் படிக்க வேண்டும் என்பது சித்தியின் உத்தரவு. ஏற்பாடும் செய்து விட்டார்கள். இங்குள்ள கான்வென்ட் ஒன்றில் நீ தொடர்ந்து படிக்கப் போகிறாய். வீட்டோடு தங்கி தனது மேற்பார்வையில் உன்னை அடக்கி ஒடுக்கி வளர்க்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் வீணா அம்மாள். இந்த அண்ணன் பேச்சை கேட்டு நீ நடந்தால் வரப்போகும் பல துன்பங்களில் இருந்து நீ தப்புவாய். விடுமுறை தொடங்கும் முதல் நாளே நம் வீட்டு வேலையாள் பழனி உன்னை அழைத்து வர காருடன் வருவான். அவனிடம் ஏதும் மூச்சு விடாதே. அவன் வீணா அம்மாளின் கையாள். நீ வந்த பின் சில நாள் வீணா அம்மாள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்ற நோட்டம் பார். உனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி உடனடியாக எனக்கு கடிதம் போடு. நீயே கடிதத்தை தபாலில் போடு. வேலையாள் அனைவரும் அந்த அம்மாள் பக்கம். வீட்டில் யாரையும் நம்பாதே. நான் மாதத்திற்கு 2 முறை சென்னை வருவேன். அப்போது நாம் வெளியே போய் நேரில் பலவும் பேசிக் கொள்ளலாம். வீணா அம்மாள் நம் அப்பா சம்பாதித்ததை தனக்கே எடுத்துக்கொண்டு நம்மை நடுவீதியில் நிற்க வைக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர்களது திட்டத்தை நாம் ஒருங்கே இணைத்து பொடியாக்க வேண்டும். அதனால் நான் சொல்லிக் கொடுப்பதை எல்லாம் கேட்டு நீ செயல்பட்டால் வெற்றி நமக்கு. மற்றவை நேரில். அண்ணன் நரேந்திரன். கடிதத்தை தபாலில் தன் கையாலேயே சேர்த்துவிட்டு தனக்குள் சிரித்து கொண்டான் நரேந்திரன். நிர்மலா ஓர் எடுப்பார் கைப்பிள்ளை. அப்பாவும் உயிருடன் இல்லாத வீட்டில் அவள் அண்ணன் பக்கம்தான் சேர்ந்து கொள்வாள். ஒரு சிறு பரிசு வாங்கி தந்தால் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து போவாள். அவளை அவனது திட்டத்திற்கு தக்கதொரு கருவியாக உபயோகிக்க வேண்டும். முதலில் வீணாவை கதற கதற அந்த வீட்டில் இருந்து விரட்ட வேண்டும். பின்னர் தன் முன் உருவான பல கற்பனைகளை தானே கண்டு ரசித்தபடி அவன் அலுவலக அறைக்குள் வந்து அமர்ந்தான். அந்த முறை அவன் சென்னைக்கு வந்தபோது முரளி தந்த அந்த காதல் கடிதத்தை எடுத்து வந்திருந்தான். அன்று காலை வீணாவின் உத்தரவுப்படியே காஃபி பலகாரம் சாப்பிட அவளுடன் சாப்பாட்டறை மேசையில் உட்கார்ந்திருந்தான். இட்லியை பிட்டு சட்னியில் தோய்த்தபடி அவளை ஏற இறங்க பார்த்தான். இத்தனை சொத்துக்கு அதிபதி ஆகியும் வீணா இன்னும் ஒரு வாயில் சேலையில் மிகவும் எளிய தோற்றத்திலே காணப்பட்டாள். இப்படி ஒரு வேடம் போலும் மறைந்து போன கணவர் கருணாகரனுக்கு அவரது பணக்கார விதவை காட்டும் மரியாதை என்று மக்கள் ஏமாந்து போக இந்த நாடகம். உள்ளூர எரிச்சலில் புகைந்தான். இட்லி துண்டை விழுங்கிவிட்டு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று ஆரம்பித்தான். சமையல்கார சங்கரன் சூடான சாம்பாரை பரிமாறி நெய் வார்த்து கொண்டு மேசை அருகே நின்று கொண்டிருந்தார். பகல் சமையலை பற்றியா? சாப்பிட்டு கொண்டிருந்தவள் தலை நிமிர்ந்து அவனை உறுத்து பார்த்தபடி கேட்டாள். அவள் பார்வை நெருப்பாக தன்னை தகிப்பதை உணர்ந்து ஒரு கணம் வெட்கி போனான். இவளுக்கு இப்படிப்பட்டதொரு திறமை திடீரென்று எப்படி வந்தது? கருணாகரனின் ஒரே மகன், சொத்தில் பங்குடையவன், பம்பாய் அலுவலகத்தின் தலைவன். இத்தனை தகுதிகள் உடையவனை அப்படி பொசுக்கி விடுவது போல் பார்க்கிறாளே. தங்கை நிர்மலாவை இவள் எப்படி தன் கைப்பிடியில் அடக்கிக் கொள்வாள்?
ஆத்திரத்தில் பற்களை கடித்து கொண்டான். ஆனாலும் ஆரம்பித்ததை விட மனமில்லை. அவசரமாக எனக்கு 5000 ரூபாய் தேவைப்படுகிறது. அலுவலக விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் சாப்பிடும்போது நான் பேசுவதில்லை. நாள் முழுவதும் பல தொல்லைகள். பூஜை அறையிலும் சாப்பாட்டறையிலும் ஒரு சில நிமிடம் நான் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன். சாப்பிட்ட பின் முன் அறையில் உட்கார்ந்து பேசலாமே. படபடவென்று அவள் உதிர்த்த வார்த்தைகளை சமையற்காரரும் கேட்டுவிட்டு மெலிதாக புன்னகைத்த போது கோபத்தில் கொதித்து போனான் நரேந்திரன். முன் அறையில் வந்து உட்கார்ந்து கொண்ட வீணா அவனை ஏளனமாக பார்த்தாள். அலுவலகம் புறப்படும் நேரமாகிவிட்டது. நாமே சரியான நேரத்தில் அலுவலகத்தில் இல்லை என்றால் அலுவலக ஊழியர்களுக்குள் கட்டுப்பாடு தளர்ந்துவிடும். ஒன்று மட்டும் தெரிந்து கொள் நரேந்திரன், நீயும் நானும் முன்னுக்கு வர யாரும் பொறுப்போடு உழைக்க மாட்டார்கள். வாங்கும் சம்பளத்திற்கு ஊழியர்கள் சரியாக வேலை செய்ய நாம் தான் முன்னோடியாக இருந்து நேரத்துக்கு நமது வேலையை ஒழுங்காக செய்து காட்டித்தர வேண்டும். முகம் சிவக்க நெஞ்சு துடிக்க கோபாவேசமாகி போனான் நரேந்திரன். அவனை பெற்ற கருணாகரன் கூட இப்படி எதிரே உட்கார வைத்து கொண்டு வியாபார தத்துவம் பேசியதில்லை. நேற்று வந்தவள் வயதில் அவனை விட சின்னவள். பதவி வந்ததும் இத்தனை திமிரா? உன் கொட்டத்தை அடக்காவிட்டால் நான் ஆண் பிள்ளை இல்லை. மனதிலே பலவும் குமரிக்கொண்டு நான் பேச வந்தது பண விஷயமாக. டைரக்டருக்கு உண்டான சலுகைகள் சம்பளம் எல்லாம் கம்பெனி மூலம் வழங்கப்படுகின்றன. அதற்கு மேல் உனக்கு 1000 செலவுகள் இருந்தால் நான் பொறுப்பாளி இல்லை. கையில் கடன் தர இப்போது பணம் இல்லை. கடனாக கேட்கவில்லை, உரிமையோடு கேட்கிறேன். இதற்கு ஈடாக கேட்கிறேன். கோபத்துடன் பேசியபடி சட்டை பையில் இருந்த முரளி தந்த கடிதத்தின் பிரதி ஒன்றை அவளிடம் நீட்டினான். இது ஒரிஜினல் அல்ல, போட்டோ பிரதி என்றாள் வீணா சாதாரணமாக. முரளி எழுதிய கடிதத்தை அப்பட்டமாக உங்களிடம் தந்து நீங்கள் கிழித்து போட்டுவிட்டால் முறைத்தான் நரேந்திரன். முகம் சிவந்து ஒரு கணம் வெட்கத்தில் குன்றி போனாள் வீணா. அந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்த முதல் அயோக்கியன் முரளி. அதை வைத்து கொண்டு அவளை பயமுறுத்தி பணம் பறிக்க துணிந்த இவன் இரண்டாவது அயோக்கியன். நெஞ்சு பதறியது. தனது உணர்ச்சிகளை ஒரே வினாடியில் சமாளித்து கொண்டு பொன் முறுவலித்தாள் வீணா. திட்டம் தீட்டுவதில் நீ உன் அப்பாவை விட கெட்டிக்காரன் என்பது புரிகிறது. ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். இதை வைத்து கொண்டு என்னை பயமுறுத்தலாம் என்றால் உனக்கே தோல்வியும் அவமானமும் தான் கிட்டும். இன்னொரு முக்கிய சங்கதியையும் தெரிஞ்சுக்கோ. இந்த பயமுறுத்தலுக்கு ஆளாகும் மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கும் வரைதான் உன்னை போன்ற போக்கிரிகள் தங்கள் காரியத்தில் வெற்றி காண முடியும். துணிந்து திருப்பிக் கொண்டால் பிளாக்மெயில் செய்கிறவன் பல காத தூரம் பாய்ந்து ஓடிப்போவான். என்ன முறைக்கிற? இந்த கடிதத்தை நீ பத்திரிகையில் வேண்டுமானால் பிரசுரித்துக்கொள். நான் வெட்கப்பட மாட்டேன். பத்திரிகை நிருபர் யாரையாவது பேட்டிக்கு வேண்டுமானால் அனுப்பி வை. பிரபல தொழில் அதிபரின் இரண்டாவது மனைவி தமது கடந்த கால காதல் அனுபவத்தை பற்றி பேசுகிறார் என்று பேட்டி தரவும் நான் தயார் என்றாள் ஆவேசமாக. அத்தனை துணிச்சலா உங்களுக்கு? என்னை பயமுறுத்த உனக்கு அத்தனை துணிச்சலா? இப்போதே என் வக்கீலை போனில் கூப்பிட்டு நீ செய்த காரியத்தை சொல்லி போலீஸை வரவழைத்து ஒரு புகார் எழுதி கொடுத்தால் உன் கதி என்ன ஆகும் யோசித்தாயா? போனால் போகட்டும் என்று உன்னை மன்னிக்கிறேன் கூறிவிட்டு விற்றென்று எழுந்து வாசலில் தயாராக நின்ற காரில் அலுவலகம் கிளம்பினாள் வீணா. ஏசியில் குளிர்ந்து கொண்டிருந்த முன் அறையில் வியர்வையில் குளித்து கொண்டிருந்தான் நரேந்திரன். நிர்மலாவை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்துவிட்டிருந்தாள் வீணா. அவள் ஆசையுடன் உபயோகிக்க விரும்பும் இளம் பச்சை சாயம் பூசிய அறையை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தாள். அறை நடுவே கிடந்த கட்டிலின் மெத்தை மீது விரிக்கப்பட்ட சுத்தமான பச்சை வண்ண விரிப்பு கண்களை கவர்ந்தது. மேசை மீது நிர்மலாவின் இறந்து போன தாயின் புகைப்படம் சிறிய சட்டத்திற்குள் அடங்கி சாய்ந்த வாக்கில் அவள் பார்வையில் படும்படி வைக்கப்பட்டிருந்தது. புத்தக அலமாரி சுத்தப்படுத்தப்பட்டு புத்தகங்கள் வரிசையாக புற முதுகில் பொன் எழுத்துக்களை காட்டியபடி அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன. அறையின் ஒரு பக்கம் ஒரு பெரிய பித்தளை ஜாடி தோட்டத்து மலர்கள் செருகப்பட்டு கம்பீரமாக காட்சி தந்தது. முதல் நாள் இரவு பம்பாயில் இருந்து பறந்து வந்திருந்தான் நரேந்திரன். காலை காஃபி பலகாரத்தின் போது வீணா கேட்கும் முன்பே என் தங்கையை வரவேற்க பல அலுவல்களையும் ஒதுக்கிவிட்டு நான் வரவேண்டியிருந்தது என்று சொன்னான். காலை வேளையில் இவனுடன் தர்க்கம் ஏன் என்று தட்டில் இருந்த அப்பத்தை மௌனமாக பிட்டு விழுங்கிக் கொண்டிருந்தாள் வீணா.
நான் இல்லையா என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஆனால் என் தங்கை முதன்முதலாக அப்பா இல்லாத வீட்டுக்கு விடுமுறையில் வருகிறாள். மனம் உடைந்து போய் துயர வசப்பட்டிருக்கும் அவளுக்கு ஆறுதல் கூற, அண்ணன் என்ற முறையில் நான் இங்கே சில நாள் அவளுடன் தங்கியிருக்க வந்தேன். தொடர்ந்து பேசினான் நரேந்திரன். மௌனமாக தலையை அசைத்துவிட்டு வேகமாக காலை உணவை முடித்துக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள் வீணா. மாலையில் அவள் எதிர்பார்த்த நேரத்தில் பழனியுடன் காரில் நிர்மலா இறங்கினாள். வராந்தாவிலேயே நின்று கொண்டிருந்த அண்ணனை கண்டதும் ஓடி வந்து அவன் மார்பில் முகத்தை பதித்து கொண்டு விசித்து அழுதாள். வாமா, வந்து முகத்தை கழுவிக்கொண்டு ஏதாச்சும் சூடாக சாப்பிடு என்று வீணா அவளது தோளை மெல்ல தொட்டதும் கையை வெடுக்கென்று உதறிவிட்டு கோபாவேசத்தோடு உறுத்து பார்த்தாள் நிர்மலா. என் தங்கச்சியை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுகிறீங்களா? சீறினான் நரேந்திரன். முதுகை தட்டி கொடுத்து, அழாதே நிம்மிக்குட்டி என்று ஆறுதல் சொல்லியபடி அவளை மாடி அறைக்கு அழைத்து சென்றான் நரேந்திரன். இப்படிப்பட்டதொரு நிகழ்ச்சி வீணா எதிர்பார்த்ததுதான். எனவே அதிர்ச்சி அடையவில்லை, கோபம் கொள்ளவும் இல்லை. ஆனால் எண்ணங்கள் எச்சரிக்கையாயின. வீட்டோடு தங்கி உதவி புரிய பழனி அமர்த்து விட்டிருந்த செல்வியிடம் ஒரு டம்ளரில் ஹார்லிக்ஸை நிறைத்து மாடிக்கு அனுப்பி வைத்தாள். இதை சாப்பிட்டுவிட்டு குளிச்சிட்டு உடை மாத்திக்கொண்டு இரவு 8 மணிக்கு சாப்பிட கீழே வர சொன்னாங்கன்னு சொல், போதும் என்று அனுப்பினாள் வீணா. சிறிது பொழுதில் ஹார்லிக்ஸ் டம்ளரை திரும்ப எடுத்து கொண்டு வந்தாள் செல்வி. நிர்மலா அம்மாவுக்கு எதுவும் வேண்டாமாம், அழுதுகிட்டே படுத்திருக்காங்க என்றாள். உதட்டை கடித்து கொண்டு உள் எழுந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு மெல்ல படியேறி அரைக்கதவை விரலால் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் வீணா. படுக்கை மீது குப்புறப்படுத்து விம்மிக் கொண்டிருந்தாள் நிர்மலா. அவளை அந்த அறையில் கொண்டு சேர்த்ததும் தனது கடமை முடிந்து விட்டதாக கருதிய நரேந்திரன் தனது சொந்த காரியங்களை கவனிக்க வெளியேறிவிட்டிருந்தான். எதுக்குமா அழற? அழுதால் போன அப்பா திரும்பி வந்து விட மாட்டார். எழுந்த முகத்தை கழுவிக்கொள் என்ற கனிவாக பேசியபடி நிர்மலாவின் முதுகை தொட்டாள். அவ்வளவுதான். கிரீச் என்று அலறிக்கொண்டு அந்த சிறுமி எழுந்து உட்கார்ந்தாள். வீணா எடுத்து நீட்டிய துவாலையை உதறிவிட்டு தலையணை மீது கிடந்த தன் கை குட்டையால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். என்ன தொடாதீங்க, எனக்கு உங்களை கண்டாலே வேப்பங்காயா இருக்கு என்று உரத்த குரலில் கத்தினாள். அத்தனை கசப்பு ஏற்பட நான் உனக்கு செய்த தீமை என்னம்மா? உங்களுக்கே தெரியும். எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் செய்துகிட்டு சொத்து முழுவதையும் அடிச்சுக்கிட்டு போயிருக்கீங்களே. அது தீமை இல்லாம நல்ல காரியமா? நீங்க காலை வச்சதுமே எங்க அப்பா செத்து போயிட்டார். அப்படிப்பட்ட துக்கிரியாம் நீங்க, என் மாமி சொன்னாங்க. விம்மினாள் நிர்மலா. உதகையில் இருந்த அந்த தூரத்து உறவினர்கள் குழந்தையின் மனதை நன்றாகவே குழப்பி விட்டிருக்கிறார்கள். வீணா மீது நெஞ்சு முட்டும் வரை வெறுப்பை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். புலி குட்டியாக சீரும் இந்த சிறுமியை மெல்ல தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பொறுமை தேவை. எண்ணியபடி வீணா மெலிதாக புன்முறுவலித்தாள். அவங்க என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். என்னை பொறுத்தவரை உனக்கு நல்ல பாதுகாப்பு தருவது என் கடமை. உன்னை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டியதும் எனது பொறுப்பு. விருப்பம் இல்லாவிட்டால் உன்னை விரலால் கூட நான் தொடமாட்டேன். குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொள். சாப்பாட்டுக்கு 8 மணிக்கு கீழே வந்தால் போதும் என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டாள் வீணா. பூஜை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு சிறிது நேரம் மாலை பத்திரிகைகளை படித்து கொண்டிருந்த வீணா குறித்த நேரத்தில் நரேந்திரன் எதிரில் சாப்பாட்டறை நாற்காலியில் உட்கார்ந்த போது சரசரவென்ற சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். இரவு ஆடையில் சென்ட் மணம் கமழ சினிமா கதாநாயகி போல தலைமுடியை பரவலாக முதுகில் விரித்து போட்டுக்கொண்டு ஒயிலாக வந்த நிர்மலா அண்ணன் அருகே நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது இரவு ஆடையை பார்த்த வீணா திடுக்கிட்டு போனாள். மேனி எல்லாம் பளிச்சென்று தெரியும் மெல்லிய நைலான் துணியால் ஆன உடையது. இதென்ன அலங்காரம்? சாப்பாட்டறையில் பாவாடை தாவணியுடன் தலையை பின்னலிட்டு கொண்டு வந்து உட்கார வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா? அதட்டலாக கேட்டாள். நைட் ட்ரெஸ் அணிந்து கொண்டு சாப்பிட வந்தால் அப்பா ஏதும் சொன்னதில்லை, உருமினாள் நிர்மலா. அப்போது நீ சின்ன குழந்தை, இப்போது நீ பருவம் எட்டி கொண்டிருக்கும் இளம் பெண். உடலில் மெல்லிய உடையில் எல்லோர் முன்னிலையிலும் நீ வந்து உட்காருவது தவறு. எழுந்து போய் முதலில் உடையை மாத்திக்கொண்டு வா. சின்னம்மா, நீங்கள் ரொம்பவும் 10ஆம் பசலையாக இருக்கீங்க. என் தங்கையை ரொம்ப மிரட்டுறீங்க. நரேந்திரன் குறுக்கிட்டான். அண்ணனான நீ உன் தங்கையின் மான அவமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டியவன். நீயே தவறான நாகரிகங்களை கத்துக் கொடுப்பாய் போலிருக்கே. இரவு உடை அணிவதை நாம் மேல் நாட்டில் இருந்து கத்துக்கொண்டிருக்கிறோம்.
ஆனால் மேல் நாட்டவர்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை அனுசரிக்கிறாங்களே, அதை நீ கத்துக்கலையே. சாப்பாட்டு அறையில் இரவு ஆடையுடன் வருவது தரக்குறைவு, அது தெரியுமா உனக்கு? அதட்டினாள் வீணா. கோபத்துடன் எழுந்து சென்ற நிர்மலா திரும்ப கீழே வரவே இல்லை. நரேந்திரனும் வீணாவும் மட்டும் இரவு உணவை சாப்பிட்டனர். சங்கரன் கொண்டு வந்த உணவு தட்டை செல்வியிடம் கொடுத்து மாடிக்கு அனுப்பி வைத்தாள் வீணா. சிறிது பொழுதில் மாடிப்படி மீது பறந்து வந்து விழுந்தது அந்த தட்டு. உணவுப் பொருள் நாலா பக்கமும் சிதறியது. நிர்மலா என்னை போல இல்லை, ரொம்ப கோபக்காரி. நீங்கள் அனுப்பி வைத்த சாப்பாட்டின் கதையை பார்த்தீங்களா? ஏளனமாக நரேந்திரன் சிரித்தான். அண்ணனை அவமதிக்கலை, உன் அப்பாவை அவமதிக்கலை, இது தெரியாமல் நீயும் அவள் கட்சியை ஆதரிச்சு பேசுற? உன் தந்தை அடிமட்டத்தில் இருந்து மேல்நிலைக்கு வந்தவர், ஒரு பிடி சோறு கிடைக்காது பட்டினியுடன் உழைத்து முன்னுக்கு வந்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கேன். சோற்றின் அருமை தெரியாத திமிரில் நிர்மலா இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறாள். விரைவில் தனது தவறை புரிஞ்சுக்குவாள். நான் போய் கெஞ்சி கொஞ்சம் சாப்பிட செய்யட்டுமா? தேவையில்லை, இன்று இரவு அவள் பட்டினியாக இருக்கட்டும். ஒருவேளை உணவு இல்லாவிட்டால் அவள் உருகி கரைந்து விட மாட்டாள். ஒருவேளை சோறு இல்லாது இவளை போன்ற சிறுமிகள் எத்தனை ஆயிரம் பேர்கள் தினமும் பட்டினியுடன் உறங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் போது தானே அறிவு உதயமாகும். என் தங்கச்சியை பட்டினி போட்டு சாகடிக்க பார்க்குறீங்களா? யார் சொன்னது அப்படி? பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று நீ படித்திருப்பாயே. வயிற்று பசி வந்ததும் வீண் கர்மத்தை உதறிவிட்டு தானே இறங்கி ஓடி வந்து சாப்பாடு கேட்பாள். என் தங்கச்சியை நீங்கள் கடுமையாக தண்டிக்கிறீங்க. இல்லை, புத்தி கற்பித்து ஒழுங்காக வளர்க்க முயல்கிறேன். எனக்கு தலை வலிக்கிறது, நான் போய் தூங்கப் போகிறேன். நீ உன் அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கொள். மாடி பக்கம் வந்து வீணாக விவாதம் செய்து அந்த குழந்தை மனதை மேலும் குழப்பி விடாதே என்று உத்தரவிட்டுவிட்டு ராணி போன்ற மிடுக்குடன் எழுந்து கைகளை கழுவி துடைத்து கொண்டு மாடி ஏறி மறைந்தாள் வீணா. நரேந்திரன் புகையும் எரிமலையாக உள்ளே கொதித்தபடி இருக்கையில் இறுகி போய் அமர்ந்திருந்தான். அன்று காலை அவள் கம்பெனி ஆடிட்டரிடம் தொலைபேசியில் பேசிவிட்டு சாப்பாட்டறைக்கு வந்தபோது மற்ற இருவரையும் அங்கு காணவில்லை. நிர்மலா எங்கே? இன்னுமா தூங்குகிறாள் என்ற அடிக்குரலில் அவள் கேட்டதும் சங்கரன் தான் பதில் சொன்னார். சின்ன ஐயாவும் நிர்மலா அம்மாவும் நீங்கள் குளியல் அறையில் இருக்கும்போதே வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. தங்களுக்கு காஃபி பலகாரம் எதுவும் தேவையில்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் சின்ன ஐயா புறப்பட்டார். சூடான தோசைகளை அவளது தட்டில் வைத்து ஒரு புறம் சட்னியை பரிமாறினார். அப்படியா? பரவாயில்லை, காஃபியை சீக்கிரம் எடுத்து வாங்க, நான் வேலைக்கு கிளம்பணும் என்றபடி அவசரமாக சாப்பிடத் தொடங்கினாள். கையை கழுவிக்கொண்டு அவள் முன் அறைக்கு வந்தபோது சென்னையில் தங்கும்போது நரேந்திரன் உபயோகிக்கும் கருப்பு ஃபியட் கார் வாசலில் வந்து நின்றது. அண்ணனின் கையை பிடித்து கொண்டு துள்ளி குதித்த நடையில் மெல்லியதொரு நைலான் மேக்சியில் முகத்திலே மிதமிஞ்சிய ஒப்பனையில் கழுத்தின் இரு பக்கத்தில் இருந்தும் சிறு பின்னல்கள் தோள்களை தாண்டி மார்பில் புரள உற்சாகமாக இறைந்து பேசியபடி உள்ளே வந்தாள் நிர்மலா. மன்னிக்கணும், தங்கச்சிக்கு ரொம்ப பசி, உங்களுக்காக காத்திருக்க முடியலை. அதனால் டிரைவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட சொல்லி கூட்டி வந்தேன். நரேந்திரன் நரி புன்னகை செய்தான். அவள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம் வேண்டுமென்றே வம்புக்கு அலைகின்ற இந்த தருதலை பிள்ளையுடன் பிறகு பேசிக் கொள்வோம் என்கிற எண்ணத்தில் அவள் தலையை அசைத்தாள். பகல் சாப்பாட்டையாவது நிர்மலா தாராளமாக வீட்டில் சாப்பிடலாம். நான் அலுவலகத்தில் இருப்பேன், அதனால் இடைஞ்சல் இருக்காது. மேலும் வெயில் உக்கிரமாக கொளுத்துகிறது, அதனால் வெளியே தனியாக போக வேண்டாம் மெதுவாக கூறிவிட்டு எழுந்து வெளியே புறப்பட்டாள். எடுப்பார் கை பிள்ளையாக இருக்கும் தன் தங்கையை வீணா தன் பேச்சினால் மயக்கி தன் வசம் சாய்த்து கொண்டு விடப் போகிறாள் என்ற கவலையில் தானே நரேந்திரன் அவசரமாக புறப்பட்டு வந்திருக்கிறான். நிர்மலாவை தன்னால் பாதுகாக்க முடியும், அவள் தன் பக்கம் என்பதை நிரூபிக்கத்தான் ஒரு சவாலாக அன்று காலை உணவுக்கு அவளை வெளியே அழைத்து சென்று வந்திருக்கிறான். இன்னும் தொடர்ந்து பல முட்டுக்கட்டைகளை போட்டு இருவர் இடையே வெறுப்பை வெகுவாக வளர்க்க திட்டமிட்டிருந்தான் நரேந்திரன். அந்தரங்க செயலாளர் அவள் எதிரே மேசை மீது கொண்டு வந்து வைத்த ஃபைல்களை கூட கவனமாக பார்க்க இயலாது கவலைகளில் அவளுக்கு தலை சுற்றியது. அப்பா இறந்ததும் வறுமையில் தவித்த தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் வேலைக்கு புறப்பட்டதால் ஆரம்பித்த பிரச்சனைகள் சங்கிலி தொடராக இன்னும் ஓயவில்லையே. அவளுக்கு என்ற தனிப்பட்ட வாழ்க்கை எதுவுமே கிடையாதா?
எப்பொழுதும் பிறரின் சிக்கல்களில் மூழ்கி பிறருக்காகவே வாழ்ந்து மெழுகுவர்த்தியாக உருகி அவள் தேய்ந்து ஓய வேண்டியதுதானே? நெஞ்சிலே புரண்ட துயரம் கண் இமைகளை நனைப்பதை உணர்ந்தாள். அலுவலக பையன் வழக்கமாக கொண்டு வரும் பழச்சாறு கொண்ட கண்ணாடி தம்ளரை வாங்கிக் கொண்டு பழனி அறைக்குள் வந்து நின்றான். அலுவலகத்திலும் வீட்டிலும் வெளியே எங்கே போனாலும் அவன் வீணாவின் நிழலாக தொடர்ந்து கொண்டிருந்தான். வேலைக்காரர்கள் கூட அம்மாவின் மெய் காப்பாளன் பழனி என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். அதை அவன் பொருட்படுத்தவில்லை. உண்மையும் அதுதானே. அவன் ஏன் கவலைப்பட போகிறான்? சில நாள் பழக்கத்திலே அவனுக்கு தன் எஜமானியை ரொம்பவும் பிடித்து விட்டது. கள்ளம் கபடம் இல்லாத இளம் பெண் இத்தனை சின்ன வயதில் விதவை கோலம் பூண்டு விட்டாரே என்கிற அனுதாபம், பெற்ற மகளுக்கு ஏற்பட்டதொரு துயரம் போல அந்த துன்பம் அவன் மனதை நொறுக்கியது. ஆனால் சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அம்மா, முதல்ல இதை சாப்பிடுங்க, பிறகு நான் சொல்வதை கேளுங்க. மிகவும் பணிவுடன் டம்ளரை மேசை மீது வைத்தான் பழனி. ஏசி அறைக்கதவு இறுக்கமாக சாத்தப்பட்டிருக்கிறது என்ற துணிவில் நடந்ததை வெளிப்படையாக அவனால் பேச முடிந்தது. உங்களை விட நான் படித்தவன் இல்லைங்க, ஆனா வயசிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவன். நல்லதுக்கு நரி முட்டை இடலைன்னு சொல்வாங்க. சின்ன ஐயா இப்போது பம்பாயிலிருந்து வந்திருக்கிற நோக்கம் சரியில்லை. பெரிய கலகத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டு வந்திருக்கார். அவரும் நிர்மலா அம்மாவும் காலையில் பேசிக்கொண்டதை நான் காதால் கேட்டேன். திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் வீணா. ஆமாம் அம்மா, இன்னைக்கு ராத்திரி நிர்மலா அம்மாவை என்னவோ டிஸ்கோ ஆட்டமாமே, அதுக்கு சின்ன ஐயா கூட்டிட்டு போக போறார். வயசு பெண்ணை ராத்திரி வேளையில் கண்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லதில்லை. பெரிய ஐயா உயிரோட இருந்தால் இதுக்கு சம்மதிக்க மாட்டார். அப்படியா? வீணா கேட்டுக்கொண்டே கையில் பழரசத்தை ஒரே மூச்சாக பருகி வாயை துடைத்து கொண்டாள். நரேந்திரன் அவளை முறியடித்து வெற்றி காண என்னென்னவோ சூழ்ச்சி செய்கிறான். எண்ணிய போதே நெஞ்சு நெருப்பாக கனத்தது. அத்தோடு மட்டும் இல்லையம்மா, நாளை மறுநாள் தங்கச்சியை நம் காரிலே மைசூருக்கு ஒரு சுற்றுலா பயணத்துக்கு கூட்டிக்கிட்டு போக போவதாகவும் சொன்னார். இதையெல்லாம் நீங்கள் எப்படியாவது தடுக்கணும், இல்லாட்டி... பழனி கவலையுடன் விழித்தான். பழனி சொன்னது அத்தனையும் உண்மை என்பது போல் அன்று இரவு 7 மணி அளவில் நிர்மலா பளிச்சென்று மின்னும் சரிகை வேலைப்பாடு செய்த ராப்பான் பாவாடையும் மேலே வயிறு தெரியும் அளவில் சரிகை வேய்ந்த சட்டையும் போட்டுக்கொண்டு பாவாடை தரையை பெருக்க சரக் சரக் என்று ஒலித்தபடி மாடியில் இருந்து இறங்கி வந்தாள். வெளியே போக தயாராக உடுத்தி கொண்டு கையில் பிடித்திருந்த சாவி கொத்தை சுழற்றியபடி முன் அறையில் வந்து நின்ற நரேந்திரனை கண்களால் சுட்டாள் வீணா. ராத்திரி சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இப்போது எங்கே கிளம்பி விட்டாய்? ஒரு டான்ஸ் நிகழ்ச்சிக்கு நிர்மலாவை அழைச்சிக்கிட்டு போறேன், அது தப்பா? சீறினான் அவன். ரொம்ப தப்பு. அப்பா இறந்து சில மாதங்கள் கூட ஆகவில்லை. ஓராண்டுக்கு இந்த வீட்டார்கள் விழா பண்டிகை எதிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுக்காக இல்லாவிட்டாலும் ஊருக்காகவாவது துக்கம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கீங்க. நிர்மலா, மேலே போய் முதல்ல அந்த ராப்பானை களைந்து போட்டுவிட்டு உன் சாதாரண பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு ஒழுங்காக சாப்பிட கீழே வா. என் அனுமதி இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது என்பதையும் தெரிஞ்சுக்கோ. கோபம் மிகுந்த உரத்த குரலில் ஓங்கி அதட்டினாள் வீணா. முகம் சிவந்து போனான் நரேந்திரன். என் தங்கையை நீங்கள் சித்திரவதை செய்றீங்கன்னு நான் வழக்காட முடியும் தெரியுமா? என் பாதுகாப்பில் இருக்கும் பெண்ணை மைசூருக்கு நீ கடத்தி செல்ல முயன்றதாக உன் மீது நானும் வழக்கு தொடர முடியும் நரேந்திரா. பம்பாய் அலுவலகத்தை கவனிக்கும் பொறுப்பை உதறிவிட்டு இங்கே நீ தங்க வேண்டிய அவசியம் என்ன? இனி நீ இங்கே வந்தால் ஹோட்டலில் தங்கிக் கொண்டு தொழிற்சாலை அலுவலகம் இரண்டையும் மேற்பார்வையிட வரலாம். உன்னை வீட்டிலே தங்க வைத்து கொண்டால் எனக்குத்தான் ஆபத்து. என் தந்தை கட்டிய வீட்டில் இருந்து என்னை வெளியேற்ற பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப துணிச்சல்தான். மரியாதையாக இருப்பதாக இருந்தால் தங்கிக்குள், தடையில்லை. வேண்டுமென்றே இடைஞ்சல் செய்தால் உன்னை வெளியேற்ற எனக்கு உரிமை உண்டு. வீடு என்னுடையது, தெரியுமில்லையா? நாளை காலையே நீ பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விடு. நீ வந்த வேலை சரியில்லை, அதட்டலாக கூறிவிட்டு மாடிப்பக்கம் போய்விட்டாள் வீணா. நரேந்திரன் கோபத்துடன் தன் காரில் ஏறிக்கொண்டு சீறி பாய்ந்து வெளியே போய்விட்டான். சிறிது பொழுதில் மாடிப்படிகள் மீது அந்த அழகான ராப்பான் தாறுமாறாக கிழிக்கப்பட்டு வீசி எறியப்பட்டிருப்பதை வீணா பார்த்தாள். பழனியிடம் அதை எடுத்து கொடுத்து அப்பால் வைக்க சொன்னாள். அதை பற்றி எதுவும் பேச விருப்பமின்றி தன்னந்தனியே அன்று இரவு அவள் உணவருந்தினாள்.
மறுநாள் பிற்பகல் நரேந்திரன் பம்பாய்க்கு புறப்பட்டான். விமான நிலையம் வரை அவனுடன் சென்று வழி அனுப்பிவிட்டு வர அனுமதி கேட்க, எதிரே வந்து நின்ற நிர்மலாவின் அழுது சிவந்த முகத்தைக் கண்டு வீணா மனம் இளகிப் போனாள். சிற்றன்னையின் இலக்கணமாக அமைந்த அலமேலுவிடம் சிறு வயதில் அவள் மிகவும் பாடுபட்டிருக்கிறாளே. சிற்றன்னை என்ற தகுதி இப்போது அவளுக்கு வந்திருக்கிறது. அதற்காக அவளும் ஒரு அலமேலுவாக மாறுவதா? பழனி, நிர்மலா அம்மாவுக்கு துணையாக நீயும் விமான நிலையம் வரை போய்விட்டு வா என்று அனுதாபத்துடன் சம்மதம் கொடுத்தாள். கடுமையாகவும் மிகவும் கட்டுப்பாடாகவும் நடத்துவதை விட இந்த சிறுமியிடம் கருணையும் அன்பும் காட்டினால் ஒருவேளை அவள் மனம் திருந்தி பிடிவாதங்களை உதறி நல்ல ஒரு பெண்ணாக வளரக்கூடுமோ? வீணாவின் மனம் கணக்கிட்டது. கார் வீட்டை விட்டு போன சில நிமிடத்தில் சின்னம்மா அலமேலு முகமெல்லாம் வியர்வை வழிய மூச்சு திணறியபடி உள்ளே வந்து நின்றாள். அலமேலுவின் குணத்தை வீணா நன்கு அறிவாள். வறுமையில் அடிபட்ட குடும்பம் என்றாலும் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறவள். கருணாகரன் மருமகனாக சிக்கிவிட்டார் என்ற நினைப்பில் கல்யாணத்திற்கு முன்பே தன் ஆயுள் வரைக்கும் போதுமான துணிகளை வாங்கி குவித்து கொண்டு விட்டாள். சில நகைகளை புதுப்பித்து கொண்டு விட்டாள். ஆனால் இன்று ஒரு கிழிந்த சுங்கிடி சேலையும் கழுத்தில் நூல் பிரிந்த அழுக்கு படிந்த வெள்ளை ரவிக்கையும் கை, கழுத்து, காது, நெற்றி எல்லாம் வெறுமையாக, முகத்தில் பரந்த கூந்தலை கூட ஒதுக்காது அள்ளி கோடாலி முடிச்சிட்டு கொண்டு யார் வீட்டுக்கோ அவசரமாக பாத்திரம் துலக்க செல்லும் வேலைக்காரியைப் போல ஒரு ஏழை கோலத்தில் வந்து நின்றாள். உட்காருங்க. எங்க இந்த வெயில்ல? அனுதாபத்துடன் விசாரித்தாள் வீணா. உன்னை வேற சமயத்துல பார்க்க முடியாதே. இன்னைக்கு அலுவலக விடுமுறை நாள். வீட்டில் இருப்பேன்னு கிளம்பினேன். பஸ் கூட்டத்துல இடிபட்டு இங்க வந்தா உன் பங்களா வாசலில் நிற்கும் கூர்க்கா உள்ள விட மறுத்து விரட்டினான். வேணும் எனக்கு. இந்த அவமானம் எல்லாம் நல்லாவே வேணும். உங்க அம்மா உன்னை 3 வயசு குழந்தையா விட்டுட்டு போனா. நான் பெத்த மகள் போல உன்னை எடுத்து வளர்த்தேன் பார். அதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பேச முடியாது நான் தடுமாற அழுதாள் அலமேலு. சின்னம்மா, உங்களுக்கு தெரிந்த கதைதான். இது பெரிய பங்களாக்காரங்களுக்கு கூர்க்காவின் காவல் தேவை. நல்ல வேளை, இந்த வீட்டில் இரவில்தான் அல்சேஷியனை அவுத்து விடுறாங்க. தாய் மீது நாயை ஏவி அது குதறி பிடுங்குவதை வேடிக்கை பார்க்க உனக்கு ஆசையா இருக்கா? குரோதமாக கண்ணை கசக்கியபடி கேட்டாள் அலமேலு. முதல்ல கண்ணை துடையுங்க. வந்த சங்கதியை நிதானமா சொல்லுங்க. நீங்கள் வரப்போறதை முன்னதாக தொலைபேசியில் தெரிந்திருந்தால் கூர்க்கா தடை பண்ணி இருக்க மாட்டான். தொலைபேசி வச்சுக்கிற அளவு நான் என்ன உன்னை போல பணக்கார பங்களாவாசியா? படிக்கிற ஒரு பெண் குழந்தையும் வேலை தேடி அலையும் ஒரு மகனையும் வச்சு கொண்டு சம்பாதிச்சு போட யாரும் இல்லாம நானே தவிச்சு கொண்டு இருக்கேன். அடுத்த வீட்டு தொலைபேசியை ஒரு தடவை தொட்டால் 1 ரூபாய் வைக்கணும். பணத்துக்கு நான் எங்கே போவேன்? இப்போ நீங்க அத்தனை பரம ஏழை இல்லை. என்னை இங்கே கொண்டு தள்ள கணிசமான தொகையை முன்னாலேயே வாங்கி கொண்டு விட்டீர்களே. வீணா, உனக்கு பணம் திமிர். வாய் கூடி விட்டு இடத்துக்கு கண்டபடி பேசுற. எவனோ ஒருத்தனோட சுத்திக்கிட்டு குடும்பத்துக்கு கெட்ட பேர் தேடிக்கிட்டு இருந்த உன்னை இத்தனை அவசரத்துல கொண்டு வந்து வச்சம் பார் என் புத்திய. வீணா கோபத்துடன் தன் சிற்றன்னையை வெறித்துவிட்டு சங்கர் என்ற குரல் கொடுத்தாள். சமையல்காரர் அவள் பணித்தபடி ஒரு வெள்ளி டம்ளரில் நுரை பொங்க காஃபி ஆற்றி கொண்டு வந்து மேசை மீது வைத்துவிட்டு அப்பால் போய்விட்டார். வெள்ளி டம்ளர்ல காப்பி சாப்பிட நான் வரல. துக்கத்துல இருக்கிறியேன்னு நான் உங்ககிட்ட அன்னைக்கு அடிச்சு பேசல. ஆனா இப்ப நிலைமை வேற. நீ சுகமா பெரிய கார்ல தினமும் உன் கம்பெனி காரியங்களை கவனிக்க போகிறேன்னு கேள்விப்பட்ட. நீ அனுபவிக்கிற இந்த போக பாக்கியம் எல்லாம் என்னால ஏற்பட்டது. நான் மட்டும் அப்படி அழுத்தமா பேசாம இருந்தா அந்த பெரிய மனுஷன் உன்னை கட்டிக்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா? இத்தனை சொத்துக்களையும் உன் பேர்ல எழுதி வச்சிருப்பாரா? அதெல்லாம் நினைச்சு பாரு. கொஞ்சம் நன்றி மனசுல இருக்கட்டும். இந்த விதவை பட்டமும் கூட வாங்கி தந்திருக்கீங்களே, அதுக்கும் சேர்த்து நான் நன்றியாக இருக்கிறேன். போதுமா என்ற வீணா ஏளனமாக பதில் அளித்தாள். நீ காலை வைத்த வேளை கல்லு போல இருந்த கருணாகரன் பொசுக்குன்னு போயிட்டார். அதுக்கு நான் பொறுப்பாளியா? உன் தலை விதி அது. சீறினாள் சின்னம்மா அலமேலோ. சுற்றி வளைக்க வேண்டாம். இந்த பதை பதைக்கும் வெயில்ல திடீர்னு புறப்பட்டு இந்த ஏழை கோலத்துல நிற்கிறதன் காரணம்? கருணாகரன் அப்படி என்ன தங்க கட்டிகளையா வாரி எனக்கு கொடுத்து விட்டு போனார். ஒரு பிச்சை காசு 50,000 ரூபாய் கொடுத்தார். இந்த விலைவாசிகள்ல வீட்டை பழுது பார்க்க பாதி பணம் போச்சு.
மீதியில் வர்ற வட்டியில 3 பேர் எப்படி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியும்? உன் தம்பி படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம திண்டாடுறான். நீ காசு பணம் தனியே எதுவும் தர வேண்டாம். உங்க கம்பெனியில அவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடு. அது போதும். அத்தோட உன் தங்கச்சியின் கல்லூரி படிப்புக்கும் கொஞ்சம் கை கொடு. இந்த தொழிற்சாலை அலுவலகம் மற்ற சொத்துக்கள் எல்லாத்திலும் நரேந்திரனுக்கும் பங்கு உண்டு. அவனது ஆலோசனையை கேட்காமல் நான் எதுவும் செய்ய முடியாது. மேலும் சொந்தக்காரங்களை வேலைக்கு வைக்கிறது இல்லை என்கிற ஒரு கொள்கையை கம்பெனி கடைபிடிக்கிறதுனால என் தம்பிக்கு வேலை வாங்கித்தர என்னால் சிபாரிசு செய்ய முடியாது. சரி, ஒழியட்டும். அவன் வேற எங்கேயாவது வேலை தேடிக்கொண்டு நாங்கள் நிமிர்ந்து நிற்கிற வரை எங்களுக்கு மாச செலவுக்கு ஆகும் பலசரக்கு மற்ற பொருள்களை வீட்டுக்கு வாங்கி போட்டு உதவ முடியுமா? சின்னம்மா, இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க அடிக்கடி வருவது கூட தப்பு. மீறி வந்தா உங்க மரியாதை குறைஞ்சு போகும். நிர்மலா படு பொல்லாத பெண். என் உறவுக்காரங்களை அவள் அருகே நெருங்க விடமாட்டாள். இப்போது அவள் வீட்டில் இல்லாதது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. இல்லாட்டா அவள் ஆளை விட்டு அடிச்சு துரத்துவா. அதை நீ பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. நீ அத்தனை நெஞ்சு அழுத்தக்காரி ஆயிட்ட. ஆனா ஒன்னு சொல்றேன், வளர்த்த தாய் பெத்தவங்களுக்கும் மேல. அந்த தாய் மனம் நோகராப்புல நீ நடந்துக்கிறது உனக்கு நல்லதில்ல. அந்த சின்ன பெண் நேத்து முளைச்ச குட்டி. அவ என்னை அதிகாரம் பண்ணி பேசுவாளா? பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன். சின்னம்மா, இறஞ்சு கத்த வேண்டாம். இந்த வீட்டு வேலையாட்கள் உங்களை பற்றி தப்பா நினைச்சுக்குவாங்க. எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி வந்து கத்திட்டு போறாள்னு கேவலமா நினைப்பாங்கன்னு பயமுறுத்துறியா? நினைச்சுக்கட்டும், எனக்கு அக்கறை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நீ மறக்காத. அந்த பிச்சைக்கார குடும்பத்துல இருந்துதான் நீயும் வந்தவ. ஆகாயத்துல இருந்து வந்த அழகிய தேவமங்கை இல்ல நீ. சின்னம்மா, வார்த்தைகளை வீணா கொட்டாதீங்க. அள்ள முடியாது. அந்த சின்ன பெண்ணுக்கு இந்த வயசுலயே பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லைன்னா அதுவும் உருப்பட போறதில்ல. மாடி வீட்டு சீமாட்டிகள்னு உங்க 2 பேருக்கும் இப்போ கர்வமாத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் இங்க என்ன நடக்க போறதுங்கிறத நீ பார்க்க போற. உன் கர்வம் ஒடுங்கி உன் பணத்திமிர் அடங்கி நான் தினமும் கும்பிடுற பகவதி அம்மன் உன்னை பழி வாங்காட்டா. நான் உன் அப்பனுடைய தாலி கட்டின பெண்டாட்டி இல்ல. இது சத்தியம். கோபாவேசமாக வந்த அதே வேகத்தில் அலமேலு விடுக்கனை எழுந்து வெளியேறினாள். தொடர்ந்து பிறந்த வீட்டினருக்கு உதவ இயலவில்லை என்றால் சின்னம்மா இப்படியா காளி ரூபம் எடுக்கணும்? ஒரு சமயம் அவங்க அடிச்சு கொட்டினது மலித்து விட்டால், ச, என்ன முட்டாள்தனம்! அவங்க சொன்னால் மலிக்குமா? அப்படி அவங்க வாக்குல ஒரு சக்தி இருக்கா என்ன? மதியீனம் தன்னையே கடிந்து கொண்டு அலமேலு தொடாது விட்டு போன காஃபியை கை கழுவும் பீங்கானில் ஊற்றி டம்ளரை கழுவி மேசை மீது வைத்தாள். திடீரென்று ஜன்னல் வழியே உள்ளே வீசிய காற்றில் தன் உடல் முழுவதும் நடுங்குவதை உணர்ந்தாள். நெஞ்சில் விவரிக்க இயலாத ஒரு துன்ப உணர்வு. என்னவோ நடக்கப் போகிறது. ஆனால் அது என்ன என்று விவரம் புரியாத ஒரு எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட பயங்கர உணர்வில் மார்பு படபடப்பதை அறிந்தாள். நிர்மலாவின் நடத்தையில்தான் எத்தனை ஒரு மாறுதல்! மந்திரமா, மாயமா இது என்று வீணா உண்மையில் பிரமித்து போய்விட்டாள். விடியற்காலையில் வீணா எழுந்திருக்கும் போதே நிர்மலாவும் எழுந்து குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டாள். வீணாவின் உத்தரவுப்படி அலமாரியில் தைத்து அடுக்கப்பட்டிருந்த அழகான வண்ண வண்ண கைத்தறி நூல் பாவாடைகளை நாளைக்கு ஒன்று என எடுத்து அணிந்து கொண்டாள். பாவாடைக்கு ஏற்ற வண்ணத்தில் ஜாக்கெட்டும் தாவணியும் உடுத்தி கொண்டு முடியை முதுகில் புரள விடாது பின்னலிட்டு கொண்டாள். லேசாக முகத்தில் பவுடரும் நெற்றியில் குங்கும பொட்டும் கண்களில் மையமாக பார்க்க ஒரு அழகான தமிழ் பெண்ணாக காட்சி தந்தாள். கை நகங்களை கடித்து கொண்டு ஆங்கிலத்தில் முணுமுணுப்பதை ஒழித்துவிட்டு நல்ல தமிழில் வீட்டில் உள்ள அனைவரிடமும் பணிவாக பேசினாள். வீணாவுடன் தோட்டத்திற்கு சென்று வேண்டிய அளவு பூ பறித்து கொண்டு உதவினாள். அவளும் கூடவே பூஜை அறைக்கு வந்து குத்து விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றி கரங்குவித்து கடவுள் படங்களை வணங்கினாள். சின்னம்மா சொன்னபடியே காலை 8 மணிக்கு அவளுடன் கூட சாப்பாட்டறையில் அமர்ந்து காலை உணவை சேர்ந்து சாப்பிட்டாள். பகல் முழுவதும் பழனியின் கண்காணிப்பிலே அந்த பங்களாவிலேயே புத்தகங்கள் படிப்பதிலும் டேப் ரெக்கார்டரில் சங்கீதம் கேட்பதிலும் பொழுதை கழித்தாள். அலுத்து போனால் மாடி முன்னறையில் இருந்து வீடியோ பெட்டியில் டேப்புகளை போட்டு தனக்கு பிடித்த சினிமா படத்தை கலர் டெலிவிஷனில் கண்டு கழிப்பதுமாக பொழுதை இனிதே போக்கிக் கொண்டிருந்தாள்.
மாலை வேளை வீணா வீட்டிற்கு வந்ததும் களைப்பு தீர சாப்பிட்டு விட்டு முகம் கழுவி மாற்று உடை அணிந்து கொண்டு நிர்மலாவை காரில் ஏற்றிக்கொண்டு கடற்கரையை சுற்றி வந்தாள். முன்போல் முகத்தை சுருக்கி கொண்டு கண்களில் கடுமை தெரிய வீணாவை அவள் வெறுப்பதில்லை. பேசா மடந்தையாகவும் இருக்கவில்லை. சித்தி, பூக்காரிகிட்ட எனக்கு ஒரு முழம் கதம்பம் வாங்கித்தாங்க. எனக்கு கதம்பம் ரொம்ப பிடிக்கும். சித்தி, மாம்பழத்துல ஒரு கடையில பேல் பூரி செஞ்சு விற்கிறாங்களாம். சினிமாக்காரங்க எல்லாம் வந்து சாப்பிடுறாங்களாம். நாமும் இன்னைக்கு அங்க போய் பேல் பூரி சாப்பிட்டு விட்டு வரலாமா? சித்தி, இன்னைக்கு என்னை அண்ணா சாலைக்கு அழைச்சிட்டு போவீங்களா? படிக்க எனக்கு சில கதை புத்தகங்கள் தேவை, வாங்கணும். நீங்களே வாங்கி கொடுத்தால் போதும் என்று அன்பையும் அடக்கத்தையும் காட்டினாள். நிர்மலாவின் குரலில் தான் என்ன கனிவு, என்ன அடக்கம்! சோற்று தட்டை தூக்கி எறிந்து ரகளை செய்த பிடிவாதக்காரி நிர்மலாவா இது? வீணாவுக்கு இந்த மாற்றம் மிகவும் வியப்பை தந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.